ஜெயஸ்ரீமாதிச்சி அனைவருக்கும் இன்றைய எமது ஆரம்ப வகுப்பை ஆரம்பிப்போம். எமது கவனத்தை தலையுச்சியில் வைத்து நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளில் ஸ்ரீமாதிச்சியின் புகைப்படத்துக்கு முன்னால் அமர்ந்திருப்பீர்கள். கைகளை ஸ்ரீமாதிச்சிக்கு நேராக நீட்டி கண்களை திறந்து ஸ்ரீமாதிச்சியின் நெற்றி திலகத்தை பார்த்து நாம் உம்மை அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீமாதிச்சி, எனது நிலையை எனக்கு அறிய தாருங்கள். எனது 10 கை விரல் நுனிகள், உள்ளம் கை, மூலாதார இருப்பிடம், தொடர்ந்து நாம் ஸ்ரீமாதிச்சியை கவனித்து எம்மை முழுமையாக திறப்போம். எமது இருதயம், எமது கவனம் மற்றும் எமது மூளை நாம் முழுமையான சரணாகதி செய்து எம்மை நாம் அறிந்து கொள்வோம். கைவிரல் நுனிகளில் நாம் அறியலாம் எமது நிலை, எமது இந்த கூட்டமைப்பின் நிலையை. எம்மை முதல் நாம் சரி செய்வதற்கு மூலாதார சக்கரத்தை நாம் கவனத்தில் கொண்டு வரலாம். கவன பயிற்சி செய்வோம். எமது கையில் உள்ள மூலாதாரத்தின் இருப்பிடம் மணிக்கட்டுக்கு சற்றுமே. அதை நாம் சிறிது நேரம் கவனிப்போம். இங்கு கவனித்தல் மட்டுமே. மனம் எல்லாத்தையும் எமது மனம் உடல் இரண்டையும் வளர்த்தி வெறுமனே நாம் கவனிப்போம், அவதானிப்போம். அங்கு என்ன நடக்கின்றது உள்ளம் கை அந்த மணிக்கட்டு பகுதியில். ஏனென்றால் எமது மூலாதாரத்தின் சக்கரத்தில் இருந்து அந்த நரம்பு முடிச்சு, எமது மூலாதார நரம்பு முடிச்சு, அதிலிருந்து வரும் நரம்புகள் இந்த உள்ளம் கையில் அந்த இடத்தில் முடிவடைகின்றது. எனவே அந்த இடம் அதில் கவனத்தை நாம் வைப்பதன் மூலம் எமது மூலாதார சக்கரத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீமாதிச்சி எனது மூலாதார சக்கரத்துக்கு வந்து எனது மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். மூலாதார சக்கரத்தின் பண்புகளை ஒளியூட்டி தாருங்கள். எனது எண்ணங்கள், செயல்கள் அனைத்திலும் மங்களகரத்தை தந்தருளுங்கள், தூய்மையை தந்தருளுங்கள். தூய்மையான விருப்பத்தை எனக்கு தந்தருளுங்கள். வேண்டாத ஆசைகள், வேண்டாத எண்ணங்களை முழுமையாக என்னிடமிருந்து தவிர்த்து எனக்கு தூய்மையான ஆசையை மட்டும் தந்தருளுங்கள். எனக்கு களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். எனக்கு முழுமையான சமநிலையை தந்தருளுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து எனது எதிர்காலத்தை தங்கள் பாதுகாப்பில் என்னை இருக்க செய்யுங்கள்.
எனது எதிர்கால வாழ்வு முழுமையான தங்களுடைய பாதுகாப்பில் இருக்க எனக்கு அருள் புரியுங்க. தொடர்ந்து எமது மூலாதாரத்தின் இருப்பிடம் கையில் அவதானிப்போம். அங்கிருந்து கொண்டு எமது கவனத்தை, அதாவது பிரதான கவனம் தலை உச்சியில் இருக்கட்டும். பிரம்மராந்திரம் பிரம்மராந்திரம் திறந்து நாம் எமது தியான அறைக்குள் நுழைய வேண்டும். பிறகு அங்கிருந்து கொண்டு அனைத்தையும் நாம் கவனிப்போம். இரு கைகளில் மூலாதாரத்தின் இருப்பிடத்தில் இருந்து கொண்டு மெதுவாக கை வழியாக மேலே முழங்கை மேலே கொண்டு வந்து தோல் மூட்டு நமது விசூதி சக்கரத்தை, இந்த தொடர்பை நாம் பார்ப்போம். நமது விசூதி சக்கரம் நரம்புகளின் அந்த தொடர்பை நாம் உணர முடிகின்றது. அந்த நுண்ணதிர்வுகளின் பாய்ச்சல் இந்த நரம்புகள் வழியாக நம்மால் உணர முடிகின்றது. ஸ்ரீ மாதாஜி, எனது விசூதி சக்கரத்துக்கு வந்தருளுங்கள் தாயே. எனக்கு முழுமையான சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை நாம் மூலாதாரத்துக்கு விரிவடைய செய்வோம். எமது கவனம் மூலாதாரத்துக்கு சென்றதும் நாம் கவனிக்கலாம் எமது மற்ற சக்கரங்களின் பாதிப்புகளும் சிறிது குறைவதை நாம் காணலாம். கைவிரல்களில் சுவாதிஸ்தான எமது சுவாதிஸ்தான சக்கரம் கூட்டாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் மூலாதாரத்தில் நாம் கவனத்தை போட்டு இந்த கவன பயிற்சி செய்யும் போது சுவாதிஸ்தான சக்கரமும் வளமடைவதை நாம் காணலாம். நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ர. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜி வணங்கி மீண்டும் தொடர்ந்து நமது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம்.
இப்பொழுது நாம் காயத்ரி மந்திரம் கேட்போம். இந்த காயத்ரி மந்திரம் எமக்குள் தூய ஞானத்தை தூண்டக்கூடியது. இது இந்த பஞ்ச தத்துவங்களும் எமது சக்கரங்களில் வேலை செய்கின்றது. பூமி தத்துவம், நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம், ஒளி தத்துவம் மற்றும் தெய்வீக அன்பு அலைகள், நுண்ணதிர்வுகள். இந்த 7 தத்துவங்களும் நமது 7 சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துகின்றது. எனவே நாம் இதை கேட்கும் போது இது ஓம் புகா என்னும் போது நாம் எமது வலது கையால் உள்ளந்தண்டடி பாகத்திலிருந்து குண்டலினியனை எழுப்பி சஹஸ்ராரத்துக்கு வருவோம். மீண்டும் அடுத்த மந்திரம் ஓம் புவஹா. மீண்டும் உள்ளந்தண்டு பாகத்திலிருந்து குண்டலினியனை எழுப்பி சஹஸ்ராரத்துக்கு வருவோம். இவ்வாறு 7 தடவை 7 பஞ்ச தத்துவங்களோடு ஒளி மற்றும் நுண்ணதிர்வுகள் ரெண்டும் சேர்ந்து 7 தத்துவங்கள் சொல்லும் போது 7 தடவை நாம் கொண்டு வரலாம். அதன் பின்பு வரும் ஸ்லோகங்களுக்கு நாம் எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் வைத்து அந்த ஸ்லோகங்களை நாம் கவனமாக, அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை கவனமாக கேட்போம். இது எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. இப்பொழுது நாம் அதை கேட்போம். श्री गायत्री मंत्र। ओम भूः rinse, repeat. It never feels like enough. It's not your problem. Fill water.
இப்பொழுது நாம் ஆரம்பிக்கலாம். भुवः भुवः स्वः मः जनः तपः सत्यम् भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ आपो ज्योति रसोऽमृतं ब्रह्मा भूर्भुवः स्वरो இப்பொழுது மீண்டும் நமது கைகளின் 10 விரல் மூலாதாரம் சஹஸ்ராரம் இருப்பிடத்தை நாம் கவனிப்போம். இந்த காயத்ரி மந்திரம், சமஸ்கிருத ஸ்லோகங்கள், இதன் பின்பு நமக்கு வித்தியாசம் தெரிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி.
இடது மூலாதாரம். நமது இடது நாடி தூய விருப்பம், இச்சா சக்தி, மன சக்தி. எமது எண்ணங்கள் மனதில் முழுமையான தூய்மை. ஸ்ரீ கணேசரிடம் நாம் கேட்போம், ஸ்ரீ கணேசா, எமது எண்ணங்கள் மனதில் முழுமையான தூய்மையை தந்து எமது இடது நாடியில் முழுமையாக தூய்மையை தந்தரணும். ஸ்ரீ சுத்த இச்சா மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுத்த இச்சா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. மற்றும் தூய அறிவு, நிர்மல வித்யா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலா வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நீங்கள் சமஸ்கிருத மந்திரங்களாலும் சொல்லலாம், பிரார்த்தனையாகவும் சொல்லலாம். ஸ்ரீ மாதாஜி எமக்குள் தூய விருப்பத்தை நிலைநாட்டுங்கள். சுத்த இச்சா. ஸ்ரீ மாதாஜி எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். தூய அறிவு, நிர்மல வித்யா. ஸ்ரீ மாதாஜி எனது இருதயத்துக்குள் வந்து எனது இருதயத்தில் இருக்கும் ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாரும். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது இடது பக்கம், இடது நாடி, உப்பு நீர் சுத்திகரிப்பு, உப்பு நீரில் நாம் கால்களை வைக்கலாம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. எமது வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. வலது மூலாதாரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயரை நாம் பிரார்த்திப்போம். எமக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்கள், தீய சக்திகள், வேண்டாதவை அனைத்தையும் நாம் ஆளும் திறன், அவை அழிக்கப்பட வேண்டும், எம்மிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். அந்த ஆளும் திறனை நாம் கேட்போம். ஸ்ரீ கார்த்திகேய சக்தியே நமக்கு அதை தருகின்றது.
நமக்கு சாதுரியமான புத்தி திறனை தந்து அறிவை தந்து அவற்றை நாம் ஆளும் திறனை நமக்கு தந்தருகின்றது. ஸ்ரீ கார்த்திகேயா, எனக்குள் இருக்கும் தீய சக்திகள், அசுர குணங்கள், கோபம், தூய்மையற்ற கவனம், பணம், பொருள் என்ற பேராசை, பந்தம், பாசம், பிணைப்புக்குள் அகப்பட்டு துன்பப்படுதல், பொறாமை, போட்டி, அகங்காரம், மமகாரத்தால் மற்றவர்களை துன்புறுத்தல், எம்மையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தல், இவை அனைத்தும் அசுர குணங்கள். எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து எனக்குள் இருக்கும் ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வர எனக்கு அருள் புரியுங்கள். அதேபோல் என்னை வெளியிலிருந்து தாக்கும் தீய சக்திகள், சவால்கள் அனைத்தையும் நான் சமாளிக்கும் திறனை எனக்கு தந்தருளும். இப்பொழுது எமது வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தந்தருளும், தூய ஞானத்தை தந்தருளும். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். எனவே முழுமையே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இதெல்லாம் நிர்மல சித்தா மந்திரம் சொல்லுவோம். தூய கவனம், நிர்மல சித்தம், தூய்மையான கவனம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. மாதாஜி, நான் முழுமையின் ஒரு அங்கம், பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். பரபிரம்மே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. முழுமையான சரணாகதி, நான் ஒன்றும் செய்வதில்லை. அதன் அர்த்தம் எனது அகங்காரமோ மமகாரமோ எண்ணங்களை தந்து என்னை வழி நடத்த தேவையில்லை. எனவே நாம் முழுமையான சரணாகதி செய்வோம். நமது அகங்காரம் மமகாரத்தை, அதனால் வரும் எண்ணங்களை சரணாகதி செய்து நமது முழு கவனத்தோடு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், முழுமையாக திறப்போம். நமது இருதயம், நமது கவனம்
அதாவது எமது கல்லீரல், எமது பிரம்மராந்திரம் விரிவடைவதை நாம் கவனிப்போம். மேலும் மேலும் விரிவடைந்து திறப்பதை நாம் கவனிப்போம். நமது வலது நாடியில் குளிர்மையை நாம் கவனிப்போம். வலது நாடி வலது சுவாதிஸ்தானத்திலிருந்து மேல் நோக்கி வருகின்றது. நமது வலது நாபியில் நாம் கையை வைப்போம். வலது நாபி, அது வலது நாபி மற்றும் வலது பவசாகரம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது குரு ஆவீர்கள். குருவானவர் பரபிரம்மத்துக்கு சமமானவர். நமக்கு பரபிரம்மத்தை காட்டுபவர் பரபிரம்மத்துக்கு சமமானவர். அவரால் மட்டுமே அந்த உண்மையை நமக்கு தர முடியும். நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், பரமாத்மாவின் ஒரு அங்கம் என்ற அந்த உண்மையை நமக்கு உணர்த்த வல்லவர் அதற்கு சமமானவர் ஆள் மட்டுமே. மாதாஜி, உங்களால் நான் ஒரு தூய ஆத்மா, நான் பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, பரமாத்மாவின் ஒரு அங்கம் ஆவேன். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியம் ஆவீர்கள். நீங்களே எனது அனைத்து தேவைகளையும் கவனித்துக் கொள்பவர். எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்பவர். எனது உடல், தூல உடல் பிரச்சனைகள், சூட்சும உடலின் பிரச்சனைகள், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் தங்களுடைய ஒரு பாகமாவேன். இப்பொழுது எமது கவனம் பிரம்மராந்திரத்தில் அமைதி அடைவதை நாம் காணலாம். நன்றாக. இப்பொழுது எமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். லிவர் இருக்கும் பகுதி, எமது வலது பக்க வயிற்றின் மேற்பகுதி. எமது தூய கவனத்தின் இருப்பிடம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் அறிவூட்டப்படும் போது தூய்மை அடைகின்றது. ஸ்ரீ மாதாஜி, எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பாகும், பரமாத்மாவின் ஒரு பாகமாகும். பரமாத்மாவே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை.
இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடு நாடி முழுமையாக சரணடைவோம். எமது மூளை எமது அகங்காரம், மமகாரம் அவை எமது மூளையை ஆளாமல் அவற்றை சரணாகதி செய்து, ஸ்ரீ மாதாஜி எனது மூளைக்கு வாருங்கள். மூளையில் ஓர் அறை அமைத்து அதிலிருந்து எனது மூளையை தங்கள் ஞானத்தால் வழிநடத்தும். சஹஸ்ராரத்தில் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. ஸ்ரீ மாதாஜி அந்த 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி எனக்குள் ஞானத்தை ஒளியூட்டி தாருங்கள். தூய அறிவை எனக்கு ஒளியூட்டி தாருங்கள். எனது அறியாமை முழுமையாக விலகச் செய்யுங்கள். இப்பொழுது இரு கைகளில் 10 விரல் நுனிகள் உள்ளங்கை மூலாதாரம், உள்ளங்கை சஹஸ்ராரம், மூலாதாரம் இவற்றை இப்பொழுது நாம் அவதானிப்போம். மற்றும் கவனம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு கீழ்முகமாக சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை அவதானிப்போம். நமது பிரம்மராந்திரத்தை முழுமையாக நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு திறப்போம். இப்பொழுது எமது சிரசில் இருக்கும் சக்கரங்களில் ஒரு சிறிது கவனத்தை போடுவோம். பிரம்மராந்திரம், தலை உச்சிக்குழி, அதன் கீழ் நமது இருதய பீடம். முதலில் நாம் இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜிக்கு அன்போடு இதுவரை காலமும் எவ்வளவோ எமது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தவர். அந்த நன்றி உணர்வோடு எமது இருதயத்தை நாம் திறப்போம். அதன் கீழ் நமது மூளையின் நடுவில் ஆகிய சக்கரம், முன் நடு நெற்றி பொட்டு. இந்த நன்றி உணர்வோடு ஸ்ரீ மாதாஜியிடம் மேலும் கேட்போம். தாயே, இன்னமும் ஏதாவது கர்மாக்கள்
நான் முன்பு செய்த தவறுகள், பிழைகள், அவை எனது ஆழ்மனதில் எனக்கு குற்ற உணர்வை தந்தால் அவற்றை முழுமையாக எடுத்து என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். மன்னித்து நான் தங்கள் அன்பை உணரச் செய்யுங்கள் தாயே. தங்கள் அன்பு எப்போதும் இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே மன்னித்து விட்டீர்கள். ஆனால் நான் அதை உணரச் செய்யுங்கள் தாயே. அது தங்களால் மட்டுமே முடியும். எனது அகங்காரம், மமகாரத்தால் நான் எனக்கு இழைத்த துன்பங்கள், மற்றவர்களுக்கு இழைத்த துன்பங்கள் அனைத்தையும் மன்னித்து அனைவரையும் விடுவிக்க வல்லவர் தாங்கள் ஒருவரே. நம்மை முழுமையாக விடுவித்து தங்கள் அன்பை உணரச் செய்யுங்கள். இப்பொழுது எமது விசுதி சக்கரம் முன் நெற்றி பகுதி மேல் பகுதியில் எனக்கு முழுமையான சரணாகதி நிலையை தந்தருளுங்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. ஏற்றுக்கொண்டு எனக்கு முழுமையான சரணாகதியை தந்தருளுங்கள். எனக்கு சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். எமது பின் பிடரி எமது மூலாதாரம் மூலாதாரத்தை சுற்றி காதுக்கு பின்புறமாக இருபுறமும் செல்வது சுவாதிஸ்தானம். தலை உச்சியில் இருதய பீடம், இருதய பீடத்தை சுற்றி முன் நெற்றிக்கு மேல் உள்ள தலைப்பகுதி, அவ்வாறு சுற்றி பின்பக்கம் இரு பக்கங்கள் சுற்றி வருவது எமது நாபி பவசாகரம். இப்பொழுது எமது சகஸ்ராரம் பிரம்மராந்திரத்துக்கு கீழ் ஒரு அங்குலம், எமது தலைக்குள் ஒரு அங்குலம், எமது தலைக்குள் 1000 நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுகளை நாம் முழுமையாக திறப்போம். ஸ்ரீ மாதாஜிக்கு, ஸ்ரீ மாதாஜி, அவற்றில் உங்களுடைய அன்பை உணரச் செய்யுங்கள். இறுதியாக நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். எமது முன் நெற்றி பகுதியில் இடமிருந்து வலமாக 11 ஏகாதசருத்ர சக்திகள். இவை எமக்குள் இருக்கும் தீய சக்திகள் மற்றும் எம்மை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் சவால்களை அழித்து எம்மை பாதுகாப்பவர்கள். ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி எமக்கு இந்த பாதுகாப்பை தந்தருளும். எம்மை
அதற்கு அருகதையுள்ளவர்களாக மாற்றித் தாருங்கள் தாயே. தங்களுடைய பலவீனங்கள், அறியாமை, சோம்பேறித்தனம், அசுர குணங்கள், எண்ணங்கள் எண்ணங்கள் அது ஒரு அசுர குணம். கட்டுக்கடங்காது எண்ணிக்கொண்டே இருப்பது. அவை அனைத்தையும் அழித்து நமக்கு பாதுகாப்பு தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய பாதுகாப்பில் நாம் இருக்க நமக்கு அருள் புரியுங்கள். அதற்கு அருகதை உள்ளவர்களாக எமக்குள் தங்கள் கருணையால் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் தாயே. வலது கையை எமது தலை உச்சிக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் வைப்போம். எமது நிர்விச்சார சமாதி நிலை. இப்பொழுது இது முழுமையான தியான நிலை. எண்ணங்கள் இல்லை. இப்பொழுது இன்னும் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு நாம் கொண்டு சொல்லுவோம். இது நிர்விகல்ப சமாதி நிலை. இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்பதற்கு நமக்கு எந்த கேள்விகளுமே இல்லை. அனைத்து வினாக்களுக்கும் நமக்கு விடை கிடைத்த நிலை சரணாகதி நிலை. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். உப்பு நீரை நாம் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். It was really a wonderful idea to put my attention to all these fields of life, which are very important. And as it is, I have attention on all of them, and I care for all that. But I would say now you all people put in your attention to it, because it is you who can do something about it. You can start with the nature, as they said, is we have to be kind to the nature. We are having such problems, people are cutting out trees, doing all kinds of things, without even thinking that this is for the progeny will become a desert. So in the same way, for everything, for your fruits and agriculture, vibrations can really change. We had in our garden, you won't believe, a peony flower just like this, even bigger than this, very bigger. We have never seen such a flower. We had also the tulips, so big as that. I haven't seen such tulips in my life. With vibrations, you can improve everywhere. Say you go and see some politician, let's see.
or some political party, then you use your hands and give them bandhans all the time. You can sit on the table again, across, and under the table you go on giving them bandhan. You have powers, but if you don't use your powers, then it is useless. If you just go on thinking about building up yourself and looking after yourself, now those days are gone. Now you have to look after other things, and I was very much happy with all the things that they have shown, and all my attention is already there. But if you people also put your attention, as you know, I have already purchased 7 big lands, for 50 to 60 acres of lands in Maharashtra for different projects, and these projects have started. Now in Delhi also we have a very huge big plan to put the women who are destitutes. First on the social level we have to do something, I thought. So it's all done now. We have started a school, we have started an academy again, we are going to have another academy, and also teaching young people with vocational knowledge and all that. India has, that way is not so progressed as you people are in these things. But there's one thing very great about India is that because of our culture, maybe because of our Indian style of life, of respect, people have become very well equipped for the software. You see, this kind of thing. They are very intelligent, and software, because their attention penetrates. So if you also penetrate your attention, I mean, you can achieve the same, you are higher than them. But because they have been brought up in that culture, they are very intelligent, but their attention is not spread out. It is not. It is just on one point, and they penetrate very well, and they are doing so well now that a day will come when India will become one of the most prosperous country. So this is what has to happen. That firstly, our culture has to be brought round to such a state that the children get all the positive ideas and a good character and proper building with love, affection, but not to spoil them, not to spoil them. They should be brought up in such a manner that they develop a proper view of the whole thing, and also they have penetration of their attention. But if you go on changing your attention all the time, the inside is finished, because you see, attention gets broken. So this penetration of attention has to be seen. Is say for example, you look at some tree, then just watch it with love. See what the tree is talking to you. What is she saying? You're looking at a mountain. Then just talk to the mountain and see what the mountain is saying to you. Put your attention in completely on one thing and see for yourself. That will help you a lot. But if you have an attention which is all the time watching this, watching that, this, that, and criticizing is another way you miss out on attention. Lots of attention goes to this. Thirdly, could be the, as I said, is self-importance. It's the worst thing. In that, then you do not think anything is important, you just go on looking after your self-importance. There are so many ways, but the best way is to learn how to handle your own attention and how to handle other people. That's very important. How you deal with people is very important for a Sahaja. You see, if you deal in a proper way, in a decent manner, in a way that's congenial, that's appreciative, then you will find so many friends, and they will try to find out how are you like this? How are you so peaceful? How are you so kind? Why are you not agitated like others are? So in your own lifestyle you can establish it. But when you are dealing with others, what I'm saying, that the social relations with others is very important. Now at what level you should start, I can't say. It depends on your temperament and aptitude. But whichever of these areas that you think is important, you can just try to find out what is the solution. How can you help it? How can you work it out? All of you can do it. It is
Not that you have to develop a kind of a party to fight anything, but to have your own attention, you will know the solutions of many problems. Many problems can be solved if you find out the solution. But a solution you can find with your concentration of mind. That is very important. And if you can really do that, all these problems that you face today in those different fields of life can be easily solved. It's not so difficult. Family life, as you said, can be solved depending on the wife and depending on the husband and their relationship. It's very simple. But somehow or other, our background is such, I think, that we don't understand simple things. We only understand complicated things. In a simple way, if you deal with people at different levels, in these different aspects of life, you will be amazed. You will be very much popular. People will want to know what sort of a thing it is. I'll tell you one gentleman, his name was Mr. Dhumali. He's no more, they know him. He was in the village, he was looking after his fields and things. He was like a farmer. And somehow he got realization in Pune. After getting realization in Pune, he went to his own place and he started Sahaja Yoga there. And he started giving them realization, this and that. And it was surprising because he never came as such to me, or he never came to Pune. And suddenly he developed that, you see, mind of concentration. And the people told me, Mother, he's got so many Sahajogis. He has developed it with such understanding. And when I went there, I was surprised that we had more Sahajogis there than we had in Pune. Well, in Pune there were Sahajogis who were doing the work. But this one single fellow had changed the whole idea of people in Ahmednagar and Rahuri. Very surprising it was that he was just a simple man and a farmer type. And then he started using vibrations for his activities and things. And it was so remarkable that actually he was, as I said, not very educated on that. But we always went and stayed in his house, and we were really enamored by the way he tried to express his spirituality to others. In the same way, all of you can do it. Now, what I have seen that we are very shy about Sahaja Yoga. Once I was traveling in the plane and there was one lady sitting with her, burning absolutely. So I asked her, who is your guru? And she went into another realm of describing the guru is like this. I know the guru is horrible force. Horrible false person. Horrible. But she was praising him so much. Without knowing much about me, she was just going on. And I said, look at this woman. How much she's talking about her guru. And while we are little shy to talk about Sahaja Yoga. First start talking to the trees about Sahaja Yoga. Maybe you practice it that way, and then you can start talking to others about Sahaja Yoga. You can work it out. You have to do it. Anybody who meets you should see you, ask you, because it will be quite evident from your face, from your behavior that you are a different person. But then you should start talking openly about it. If I was shy like you, Sahaja Yoga would not have spread. So there's nothing to be shy about. You should just know that you are Sahajogis, you are all Sufis, and you can talk to people openly, to all the people whom you meet. Gradually be surprised that they will see your character, they will see your nature and change. Like this Dhumal. Once he went to an office and he had to get some work done. And there he started telling them, I want to do this. He was so peaceful and joyful that they asked him from what mill do you get your food? You see, they couldn't understand that how could he be so quiet and so honest and so very penetrating. And that
That gave him all the popularity in that office. It's collector's office. And so many people came and asked him. And he told that I am a follower of Sri Mataji and I am a Sahajogi and you all can become Sahajogi. They said, all right, we'll also become. Like that. So one should not feel shy about Sahaja. Otherwise, what happens? That it melts away with you. So this is I've been telling and again, all these things that you have said is very good. My attention is there and I'm the only woman in the whole world must be reading all the newspapers. Normally women don't read newspapers because they're headaches. But I read newspapers and I try to follow and I get to the right point and I mean it's quite in my mind about these things. But only person, you see, cannot do it alone. You have to have others who can channelize this. So I would say that don't feel shy. You should talk about it. You wear the badge. With the badge, people will ask you a question, who is this one? Then you talk to them. Any way you like, you should expose yourself and that will work out better. All these problems can be solved by you. You are quite a lot of number here and also representing so many behind. So you can understand what is your personality is and how much you can impress people. All right? Thank you. எமது சாஸ்திரத்தில் மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது முழுமையான நன்றியை தெரிவித்து எமது தெய்வீக அன்னை, தெய்வீக குரு, எம்மை வழி நடத்துபவர், தொடர்ந்து எமக்கு தேவையான அறிவை எமக்கு தந்து எம்மை தொடர்ந்தும் வழி நடத்துவதற்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து குண்டலினி அன்னை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாவி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சர்ஷர. இரு கைகளையும் குப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு வழங்கும் போது அது எமக்குள் இருந்து மேலும் மேலும் வளர்கின்றது. எனவே நாம் இன்று பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி இந்த சயோகாவை நாம் மேலும் பலருக்கு எடுத்துச் சொல்லும் அறிவையும் திறனையும் மற்றும் உங்களுடைய கருணை, ஆசீர்வாதம் என்பவற்றை எமக்கு தந்தருளும் தாயே. இன்று நம்மோடு
ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். வணக்கம் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.